பொதுவாக இந்த கார் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ரினியூ பண்ணும்போது அதோட பர்பஸே நம்ம மறந்துடுறோம். அது ஜஸ்ட் ஒரு போலீஸ் ஃபைன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. எதிர்பாராத விதமாக ஒரு இம்பாக்ட் ஆகும்போது நம்ம பாக்கெட் சேவ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த இன்சூரன்ஸ் தான். உங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் ரினியூ பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் காருக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய பாலிசி என்னென்ன இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு இம்பாக்ட் ஆகும்போது நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கவரேஜ் ஆகும், என் கையிலேருந்து நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும், அதோட டெப்ரிசியேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் நம்ம ரினியூ பண்ணும்போது அதோட இம்பாக்ட் எப்போன்னு தெரியும்னா ஒரு இம்பாக்ட் ஆகும்போது தான் தெரியும். சேம் டைம் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது எவ்வளோ ஏர்லியராக முடியுமோ கிளைம் பண்ணுங்க. அது ஒரு சின்ன இன்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். சேர்த்து வச்சு பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எப்போவுமே மல்டிபிள் டேமேஜ் கிளைம் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவங்க எவ்வளோக்குள்ள உங்களுக்கு இன்சூரன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரூட்ஸும் தேடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்களே வழி கொடுத்த மாதிரி ஆகிடும். இன்சூரன்ஸ் கிளைமில் கேஷ்லெஸ்னா என்ன, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற ப்ரொசீஜர் என்ன, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுல ஒரு கிளாரிட்டி வேணும், இப்படி என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. நான் என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.